எப்பவுமே எதையுமே ஏன், எப்படி, எதற்கு என்று கேளுங்கள். எது உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தப்படுகிறதோ அதில் ஃபுல் டைம் கான்சன்ட்ரேஷனில் கொடுங்க. எதையுமே விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன், எதுக்குன்னு தோண்டி எடுத்துருங்க. பயப்படவே பயப்படாதீங்க. ஃபியர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியர்ஸ் ரியல். இட்ஸ் a false evidence. never fear. அச்சப்படாமல் இரு. யாருக்கும் அச்சாதே, எதற்கும் அஞ்சாதே. அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, நடுங்குதல் இல்லை. எது நேரிடும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் கலங்க மாட்டோம். யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம். பாரதி அப்படி நிற்கிறான். ஃபேஸ் இட். பக்கத்தில் இருக்கக்கூடிய பையனுடைய துயரங்களையும் துக்கங்களையும் அவனுடைய விளையாட்டுகளையும் கவனிப்பதற்கு உங்களுடைய காதுகளை, உங்களுடைய நேரத்தை நீங்கள் அழித்து விடாதீர்கள். இந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் உன்னை ஜெயிப்பதில் இருந்து நீயே நினைச்சா கூட உன் ஜெயிக்கிறதுல இருந்து உன்னை தடுக்க முடியாது. ஆனால் இந்த டிட்டர்மினேஷன் உனக்கு இருக்கணும். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, அதுக்கும் மேல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, லெஜெண்டரி. அதுக்கும் மேல ஒரு சொல் இருக்கு, அதுக்கு இன்னும் வார்த்தைகள் கண்டுபிடிக்கப்படலை. அதுதான் இந்த குழந்தைகள். வாங்க குழந்தைகளே, அடுத்தடுத்து நீ என் தோளின் மீது நேரி நின்று இந்த உலகத்தை பார்க்கிறாய். என் பார்வையை விட உன் பார்வை விசாலமானது தானே. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். இதுதான் பெற்றோர்களுக்கான என் மூத்த சொல், முதல் சொல். நீங்க என்ன நல்ல பாடங்களை உங்கள் குழந்தைக்கு சொல்லி தருகிறீர்களோ அதை உங்கள் குழந்தை உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது. ஆனால் இந்த உலகத்தில் அந்த குழந்தைக்கு என்று ஒரு சவால் வந்து நிற்கின்ற பொழுது அந்த சவாலை அது ஜெயிப்பதற்கு நீங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்த அந்த அறச்சொல் அங்கே அதற்கு துணை செய்யும், அங்கே அது செயலாற்றும், அங்கே அது களமாற்றும். அப்பொழுது அதற்கான வெற்றி என்பது உங்கள் சொல்லால் நிகழும். ஒரு குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒரு டீச்சர் ஃபெயில் ஆறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தை அத்தனை விஷயங்களை கடந்து தானே என்கிட்ட வருது. என்கிட்ட வந்துட்டு அது எப்படி ஃபெயில் ஆக முடியும்? அது ஃபெயில் ஆகுதுன்னா என்னுடைய இன்எஃபிஷியன்சி தான். நான் இப்படி நினைக்கிறேன். டீச்சர்ஸ் கோச்சிக்கிட்டா கோச்சிக்கோ. குழந்தைகளே, நீங்கள் ஃபெயிலாக பிறக்கவே இல்லை. ஏனென்றால் ஃபெயிலாக பிறந்தீர்கள்னா 8வதுலேயே ஃபெயில் ஆகிருக்கணும்ல. 9 எப்படி வந்தீங்க? 10th ஃபெயில் ஆகணும்னா எதுக்கு 9th வந்தீங்க? 9th வரைக்கும் வந்துட்டீங்களா? எப்படி 10th ஃபெயில் ஆக முடியும்? முடியாது, வாய்ப்பே கிடையாது. நீங்க முயற்சி செய்தால் ஒழிய நீங்கள் ஃபெயில் ஆக முடியாது. அவ்வளவுதான். ஃபெயில் ஆகிறதுக்கு முயற்சி செய்யாதீர்கள். இன்னொரு விஷயம் சொல்றேன், யாருக்கும் பார்த்து பயப்படாது. முக்கியமா டீச்சரை பார்த்து பயப்படாது. மரியாதை கொடு. டு த கோர், கடவுளுக்கு கொடுக்கிற மாதிரி கொடு, தப்பில்லை, பயப்படாது. கு என்றால் ரூ, கு என்றால் இருள், ரூ என்றால் விளக்குதல், இருளை விளக்குபவன் குரு. ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றத்தை களைபவர்கள் ஆசிரியர்கள். ஆச்சாரியன் என்பவன் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன். பிறப்பறுப்பவன் பரமாச்சாரியன். அடுத்தது போய் தன்னில் அந்த ஆத்மாவை கலந்து கொள்வதற்கான வழி சொல்லுபவன் விசிட்டாச்சாரியன். கிருஷ்ணன் அந்த லெவல். அப்போ ஸ்டார்டிங் லெவல் நாம தானே, ஆசிரியர்கள் தானே. இந்த டீச்சர்ஸ் கிட்ட இருக்கிற, நான் சொன்னல, நான் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தேன். ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி உட்காந்துருக்கார். அவர் ஆட்டுக்குட்டி ஒரு மடியில் வச்சிருக்கார். பார்த்த உடனே அந்த ஆட்டுக்குட்டி மேலே அவ்வளோ ஆசை. குரு மடியில் உட்கார்ந்தா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அந்த ஆட்டுக்குட்டி அந்த குரு மடியில் உட்கார்ந்த உடனே திடீர்னு கிராஃபிக்ஸில் அந்த ஆட்டுக்குட்டி மூஞ்சியாக மாறிடுச்சு. நேராக நான் ஒரு ஃபாதர் கிட்ட போனேன். கிறிஸ்து மடியில் உட்கார ஆடா மாறணும், வழி சொல்லுங்கள். ஏன் சார்? குரு சார், 5th ஸ்டாண்டர்டில் என் கல்யாணி மிஸ் என்னை இங்கே தொட்டுட்டாங்கன்றதுனால 3 நாள் குளிக்கல. நான் அவ்வளோ பிடிக்கும் டீச்சர்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டீச்சர்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஒரு டீச்சர் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அழகாக இருப்பாங்க. அவங்கள அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அவங்கள என்ன காரணத்துக்காக என்னை பிடிக்காது அவங்களுக்கு. சாரி டு சே பெருமாள் சார், ஷீ இஸ் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்துட்டு இப்படி சொல்லுவாங்க. அழகாக இருப்பாங்களா, உதட்டு எப்படி வச்சுப்பாங்க, உருப்பட மாட்டானா, ஹோப் ப்ளஸ் அப்படின்னு போவாங்க. அப்போ கூட அழகாக இருப்பாங்க. அவங்கள ஜெயிச்சேன் நான். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். அப்படி தானே சார் ஜெயிக்கிறது? பெரியவங்களை வேற எப்படி ஜெயிக்கிறது? திருப்பி சண்டை போட்டா, அவங்க மனவலிக்க செஞ்சா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். உன்னையா சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், அப்படி சிக்னேச்சர் போடணும். அப்படி போடுங்க. அந்த போய் நான் ஃபாதர் கிட்ட கேட்டேன். ஃபாதர் சொன்னார், எதுக்கு பருவின்னு உனக்கு அந்த வேலை வேணாம்,
அவர் மேய்ச்சலில் இருக்கின்ற ஆடாகவே இருனார். எதுக்கு சார்? ஏன் அவர் மடியில் உட்காந்தான்னா? ஏன் மடியில் உட்கார விரும்புகிறா? இல்லை, அது எவ்வளோ கொடுத்து வச்ச ஆடல. டீச்சர் பக்கத்துலேயே இருக்குது. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேடம் என் பிள்ளைய பக்கத்துலேயே நல்லா கவனமாக பாரு சொல்லுவாங்கள்ல. அதுவும் ஃபெயிலாகிற பிள்ளைங்க அம்மா அப்பா சொல்லாது. ஃபஸ்ட்டு மார்க் வாங்கலாம் அவங்க அம்மா வந்து சொல்லுவோம், கவனமாக பார்த்துக்கோங்க மேடம். அது ஏற்கனவே கவனமாக பார்த்து தானே ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுது. இன்னும் என்னத்தை கவனமாக பார்க்குறது? காலேஜ் விட்டு அனுப்பிச்சிடலாம், ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடலாமா? அவ்வளோ என்ன கவனமாக பார்க்குறது? அதான் வாங்குதே ஃபஸ்ட் மார்க்கு. அந்த ஐயா சொன்னாருங்க, நீ நினைக்கிற மாதிரி அது கொடுத்து வச்ச ஆடு இல்லை பர்வீன். பின்ன அது ஏற்கனவே வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு. கீழே விட்டால் வழி தவறிடும்னு சொல்லிட்டு மடியில் உட்கார வச்சிருக்கார். நீ அவருடைய சொல் பேச்சு கேட்காத, கீழே விட்டால் வழி தவறி போயிற ஆடாக இருக்க வேண்டாம். அவர் பார்வைக்குள்ளாக அவர் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய ஆடாக இரு அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டார். ஆஸ் அ டீச்சர் நான் என்ன தெரியுமா நினச்சேன்? நான் யாரை மடியில் உட்கார வச்சுருக்கேன்? ஆல் த டீச்சர்ஸ் ஆன்சர் மீ. நல்லா படிக்கிற, ஃபஸ்ட்டு மார்க் வாங்குற, எல்லாரையும் தான் வராத போதும் அட்டண்டன்ஸ் எடுத்து உம்முன்னு சொல்லி வைக்கிற, இருந்தாலும் அது எப்போவுமே ஒரு சப்ஜெக்டில் கூட ஃபெயில் ஆகாத ஒரு பிள்ளையத்தான் டீச்சர்ஸ் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. யாரை தெரியுமா பக்கத்தில் வச்சுருக்கணும்? நீங்கள் அதை சும்மா விட்டால் கூட அது உங்கள் மேய்ச்சல் நிலத்தில் தான் இருக்கும், அது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடும். யாரை தெரியுமா பக்கத்தில் உட்கார வச்சுருக்கணும்? யார் சொல்கிற பேச்சு கேட்கலையோ, யார் ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு தயாராக இருக்குதோ, யார் ஹோம்ஒர்க்லாம் பண்ணலையோ, யார் அரோகண்ட். நான் ஒன்று சொல்கிறேங்க பெற்றோர்களே, நம்ம குழந்தைங்க மாதிரி நம்மளை ஏமாத்துகிற ஒரு ஜீவாத்மா இந்த உலகத்தில் வேறு கிடையவே கிடையாது. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேடம் என் பிள்ளைக்கு பொய்யே சொல்ல தெரியாது மேடம். சூப்பராக சொல்லும். அந்த 4 பேரோட சேர்ந்து தான் மேடம் கெட்டு குட்டிச்சவர ஆயிடுச்சு. நானும் 4 பேரை 25 வருஷமாக தேடுறேன். அப்புறமா தான் ஒரு பேர் உண்மையை கண்டுபிடிச்சேன். அந்த 4த்துக்கே லீடர் இதுதான். அந்த அந்த ரஜினி படத்தில் வரும்ல, என் பேர் மாணிக்கம், ஆனால் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாட்ஷா. உங்கள் பிள்ளைக்கு இருக்கிற 2வது பேர் எங்களுக்கு தெரியும். நாங்கள் சொன்னால் நம்புங்க. ஏங்க உங்கள் மாணிக்கம் இல்லைங்க, அது பாட்சாங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? அப்படிப்பட்ட குழந்தைகளை ஆசிரியர்களை மடியில் இருத்தி வையுங்கள். உங்கள் வகுப்பில் இருந்து ஒரு குழந்தை கூட வழி தவறி விடக்கூடாது, ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆகக்கூடாது என்பதுதான் ஒரு ஆசிரியருடைய ஆகப்பெரிய லட்சியமாக இருக்க வேண்டும். என்றால் யாரெல்லாம் கீழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டு விழாவில் யாருக்கு தெரியுமா பரிசு கொடுங்க? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பாருங்க. யார் ஃபெயில் ஆயிட்டு கரெக்டாக பாஸ் மார்க் வந்திருக்கானோ அவனை பாராட்டுங்க. சும்மா 9th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது, 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது, 12th ஃபர்ஸ்ட் மார்க், அதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருச்சு இல்லை, அதை ஏன் அவ்வளோ கொஞ்சறீங்கன்னு எனக்கு தெரில. நான் இங்கே பேச வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைக்கு இல்லை. நான் பேச வந்திருக்கிறது அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு பின்னால் உட்காந்துருக்குதுங்கள்ல, என்ன மாதிரி. நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு சூசகமான விஷயம். ஆர் யூ வித் மீ? ஜெயிக்கணுமா? யார? ஏய் சும்மா, அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சில பேர் அப்படியே உளறிடுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேள முழிக்கும், தெரியாது, சொல்ல தெரியாது. இங்கே எத்தனை பேருக்கு இப்போ நான் பேசி முடிச்சிடுற உடனே கரெக்டாக கேட்டேன்னா ஃபஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு வச்சிருவேன் நான். எத்தனை பேருக்கு ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்? சரி, எத்தனை பேருக்கு ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கணும்? பாரு, இந்த திங்கக்கிழமைன்னு ஒரு நாள் வரும். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா திங்கக்கிழமை, வேற எந்த ஒரு ஜாலியும் இல்லை. அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாளே திங்கக்கிழமை சார். அன்னைக்கு மட்டும் டீச்சர்ஸை பார்க்கணும், காட்டன் சாரிலாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக வருவாங்க. வந்துட்டு நம்ம காரிடரில் நடப்பாங்க, கையில் வந்து நம்ம எழுதின வெள்ளிக்கிழமை எழுதின சனிக்கிழமை எழுதின பேப்பர் இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரு அட்டண்டன்ஸ் இருக்கும். குட் மார்னிங் சொல்லிட்டு வச்சுட்டு, நல்ல டீச்சராக இருந்தால் மோனிஷா, சுரேஷ்,
காயத்ரி, சாய்ரா பானு, ஸ்டெல்லா மேரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தார். மோனிஷா 63, காயத்ரி 42, சாய்ரா பானு 34 சொல்லிட்டே இருப்பாங்களா. அதில் ஒன்று இருக்கும், அது எப்பவுமே 98 வாங்க. சரியா? 98 வாங்க. உடனே உங்கள் பேரை சொன்ன உடனே அது எழுந்திரிச்சு நிற்கும். ஆல் ஆஃப் யூ கிளாப்ஸ் அப்படின்ன உடனே எல்லாரும் இங்கேயுமா எப்போதான் மேடம், என்ன மேடம் கிளாப் பண்ணுவாங்களா? அது கொஞ்சம் நேரம். அதை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் எப்படி ஜெயிச்சேங்கிறத சொல்கிறேன். நான் எப்படி ஜெயிச்சேங்கிறத சொல்கிறேன். நான் அவளையே பார்ப்பேன். அது நின்றுட்டு உட்காராது. கை தட்டிட்டாங்களா உட்கார, கடைசி கைத்தட்டல் முடிய நின்றுக்கிட்டே இருக்கும். நின்றுட்டு வாங்கிட்டு உட்காரும். ஒரு நாள் என் கிளாஸில் அப்படி தான் 98 வாங்கிருச்சு. ஒன்று வாங்கிட்டு வருது என்கிட்ட, மிஸ் என்ன அந்த 7 மார்க்ஸ் கொஸ்டின்க்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ். 2 மார்க்ஸ் நீயே போட்டுக்கோ. அது தப்பாக இருக்கிறதுனால தான் நான் 2 குறைச்சிருக்கிறேன். அதுக்கு என்னன்னா அந்த 2 மார்க்கு கூட போகக்கூடாது, 100க்கு 100 வந்து விழுந்துடணும். அப்படி வெறியோட படிக்கிற பிள்ளைங்க தான் 98 வாங்குது. சரியா? எங்கள் கிளாஸில் அது திட்டேனா போ அப்படின்னு திட்டேனா, அது போய் உட்காந்துட்டு புழிய அழுவுது. அது பக்கத்தில் ஒன்று உட்காந்துக்கிட்டு கேன்னு சிரிப்பு. நான் அதை கூர்ந்து பார்த்துட்டே இருந்தேன், ஏன் சிரிக்கிறான்ட்டு. அது கேட்குது, ஏன் அழுவுற? 2 மார்க் குறைஞ்சிச்சு, எங்கள் அப்பா திட்டுவார். இந்த மிஸ்ஸு வேற திட்டாங்க. அது நல்லா தான் எழுதியிருக்கிற, அது 2 மார்க் ஏன் போச்சு? லூஸு, அழாத. உங்கள் அப்பா கேட்டார்னா அந்த 2 மார்க் எங்கன்னு கேட்டார்னா அழாத, சொல்லு என்கிட்ட இருக்கு. அது மொத்தமாகவே 2 மார்க்கு. அதுக்கு போட்டாங்களாமா. நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? எம்ப்ரேஸ் த எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது. 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கவும் கூடாது, 98 வாங்கிக்கிட்டு அழவும் கூடாது. இந்த பேலன்ஸிங்க தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் குழந்தைகளே, ரொம்ப முக்கியமான விஷயத்தை என்னுடைய மண்ணின் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன். as a teacher, as a educationalist, உங்களுடைய சைக்கிள் டெஸ்ட், உங்களுடைய டெய்லி டெஸ்ட் எடுத்து பாருங்க. 36 வாங்கியிருக்கீங்களா? 32 வாங்கியிருக்கீங்களா? ஃபெயில் தான். அப்போ 98 வாங்கியிருக்காளா? பார்த்துட்டு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு மூடி வச்சுக்கிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் டே அப்படி இப்படின்னு சொல்லாமல் சீரியஸாக எடுத்துக்கோங்க. அந்த மேட்ரை ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்கிறேன். சீரியஸாக எடுத்துக்கோங்க. அவன் 98 வாங்குறான், அவன் 98 வாங்குறான், நான் ஏன் 32? வை? அதே டீச்சர், அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே செக்ரட்டரி, அதே எல்லாமே அதே தான், அதே ஃபீஸ் தான் கட்டுறேன். வை ஷுட் ஐ கெட் 32? வை? என்ன எங்க பிரச்சனை இருக்கு? கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். என்ன அர்த்தம்? கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை. ஏன் இல்லைன்னு தெரியல. தெரிஞ்சா கஞ்சி வந்துடும். அவ்வளவுதான். மார்க்கு நான் வாங்கல, ஏன் வாங்க மாட்டேங்கிறேன்னு தெரியல. தெரிஞ்சா வந்துடும், மார்க் வந்துடும். ஏன் வாங்கல? படிக்கலையா? புரியலையா? நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போ, படி. 2 மார்க் குழந்தைகளை இன்னிலேருந்து ஏதோ இந்த பர்வீன் சுல்தான் அம்மா வந்து சொல்லிட்டு போயிருக்கேன். 2 மார்க் உன்னுடைய பேப்பர்ல இருந்து 32 வாங்குறியா, 35 வாங்குறியா, 36 வாங்குறியா, 42 வாங்குறியா, எது வாங்கினாலும் 2 மார்க் அதிகமாக வாங்குற மாதிரி அடுத்த டெஸ்ட்டுக்கு படி. ஜஸ்ட் 2 மார்க்ஸ் படிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், 2 மார்க்ஸ்னு வந்ததுன்னு வச்சுக்கோயேன், 32 வாங்குறவ ஒரு நாள் பேப்பரை பாரு 38 வாங்கியிருப்பேன், ஃபெயில் தான். அப்போ அந்த திரும்பி பாரு அந்த 98 வாங்கினதை, அது ஒரு வேளை 92 வாங்கியிருக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க். வின்னிங் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். 98லேருந்து 92 அவன் தோக்குறான், 32லேருந்து 38 நீ ஜெயிக்கிற.
ஷோ ப்ராக்ரஸ் குழந்தைகளை, ஷோ ப்ராக்ரஸ். அதனால தான் உன்னுடைய ரிப்போர்ட் கார்டுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு பேரு. இட் இஸ் நாட் மார்க் ஷீட், இட் இஸ் நாட் மார்க் ரிப்போர்ட், இட் இஸ் அ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். நான் 55% தான் 10th. ஆனா எம்ஏல நான் வெளியில வரும்போது ஐ அம் a யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஷோ ப்ராக்ரஸ், ஷோ ப்ராக்ரஸ். இந்த ப்ராக்ரஸ் தான் உன்னை நிலைநிறுத்துமே தவிர, இதோ என்னுடன் படித்த, என்னிடத்தில் நான் BA படிக்கும்போது என்னோடு படித்த ஜெயலட்சுமி இந்த அவையில் தான் வீற்றிருக்கிறாள். 30 வருஷமாச்சு அவளை நான் பார்த்து. அவள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். நான் உன்னோடு பேச வேண்டும், உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். இங்க அவையில் தான் இருக்கா. தெரியும் யாரு ப்ராக்ரஸ் முன்னெடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. என்னை விட நல்லா படிக்கிறவ அவ. நான் 62 வாங்கினா அவ 68 வாங்குவா. எப்படி எந்த வினாடியில் நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுகிறோம்னா நெவர் நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். உன்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அந்த கெப்பாசிட்டியை அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கிட்டே போ. 65 வாங்காம தோக்காத, 64 வாங்காத, 58 தான் உன் கெப்பாசிட்டியா வாங்கிடுங்கிற. நான் 58 வாங்கிடு. பெற்றோர்களுக்கு சொல்றேன், குழந்தைகள் மொத்தம் 3 வகைங்க. புத்திசாலி யார் தெரியுமா? அந்த 98 அடியே வாங்காது, சூப்பரா ஜெயிச்சுட்டே வந்துடும், நிறைய சம்பளம் வாங்கும். நிஜமா சொல்றேங்க. இந்த 98லாம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா? படிச்சுட்டாங்கன்னா அடுத்து எப்படி தெரியுமா? என்ன மாதிரி திறமைசாலி. ஓகே படிச்சிரும், அடி வாங்காது, ஆடும் பாடும் பேசும், ஜெயிச்சிரும், தோக்காது. 3வது கேட்டகரி ஒன்று இருக்குது, புலி மூட்டைன்னு பேர். இதுக்கு அது புத்திசாலியாகவும் இருக்காது, திறமைசாலியாகவும் இருக்காது. அது நம்ம வீட்டில் தான் இருக்கும், நிறைய இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு அந்த மாதிரியான பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன் தெரியுமா? இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்கின்ற நிர்வாகிகள் அவர்கள் தான். Have faith on them. Have faith on them. ஒருவேளை அவர்கள் மீனாக பிறந்திருக்கலாம், நீங்கள் மலையேறம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் மலையேற மாட்டார்கள். ஆனால் கடல் அவர்களுக்கு வாய்க்கின்ற பொழுது உங்களுடைய எலி குஞ்சும் உங்களுடைய மீன் குஞ்சுக்கு முன்னால் தோற்று போகும். உங்களுடைய சிங்கம் கூட தோற்று போகும். ஏன் தெரியுமா? அது கடல். கடலில் மீன் குஞ்சுக்கு தான் நீந்த தெரியும். பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது நம் குழந்தைகள் எல்லோரும் ஒரே மாதிரியாக வந்துடணும், ஒரே மாதிரியான விஷயங்கள் வந்துடணும்னு எதிர்பார்க்காதீர்கள். அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தோடு அந்த குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகணும். அதற்கு அனுமதியுங்கள். குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுங்க, பல நல்ல விஷயங்களை, அறம் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அவர்கள் நம் சொல் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்து தான் வளர்கிறார்கள், நம்மை பார்க்கிறார்கள். நல்லா சொல்றேன் பாருங்க, என்னுடைய அம்மா அப்பா போல் ஒரு சிறந்த மனிதர்களை நான் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது என்கின்ற அளவிற்கு அந்த அம்மா அப்பா வாழ வேண்டும். கஷ்டம். செல்போன் வச்சிருக்கீங்கல்ல, எதுக்கு பாத்ரூம்க்கு கூட கொண்டு போறீங்க? நான் கேட்டேன் ஒரு சைக்கியாட்ரிக் கிட்ட, தனியா போக பயமா? நான் சொல்லட்டுமா, அந்த செல்போனை தனியா விட்டுட்டு போக பயம். ஸ்டே கிளியர். கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொள்ளலாம், அம்மா அப்பா சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது. அதற்கு தகுதி அவர்களுக்கு கிடையாது. நீங்கள் உங்களுக்காக இந்த உலகத்திற்கு வரவில்லையா? உங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக இணைந்திருக்கிறீர்கள். பெற்றெடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெற்றோர் என்று பெயர். நீங்கள் தந்தோர் இல்லை, குழந்தைகளை தந்தோர் இல்லை. வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள். அதனால் பெற்றோர்னு பேர் நமக்கு. ஹேவ் கிராட்டிடியூட். அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளருங்கள். எங்கே கண்டிக்க வேண்டுமோ அங்கே கண்டிப்பு, எங்கே அன்பு செலுத்த வேண்டுமோ அங்கே அன்பு, எங்கே அவர்களுடன் நட்போடு இருக்க வேண்டுமோ அங்கே நட்பு, எங்கே அவர்களுக்கு அறம் சொல்ல வேண்டும். கிருஷ்ணன் மாதிரி இருக்க. கிருஷ்ணன் பாருங்க, கோபியரோடையும் இருப்பான், அவன் அமைச்சரோடையும் இருப்பான், உயர்ந்து நின்று கீதையும் சொல்லுவான். அப்படித்தான் பெற்றோர்கள் என்பவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் இது பல இடங்கள்ல சொல்லி இருக்கேன்.
பெற்றோர்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கேட்டுட்டு இருக்கீங்கிறதுனால சொல்கிறேன். நம்முடைய மேனாள் டிஜிபி, இதுக்கு முன்னால் இருந்தவங்க பேர் ஞாபகம் இருக்கா? எனிபாடி? சைலேந்திர பாபு ஐபிஎஸ். நானும் அவரும் இன்னிலேருந்து 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த அண்ணா நகரில் SBOI ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே பேச போயிருந்தோம் சார். எனக்கு அவர் யாருன்னு தெரியாதப்போ அவர் அவ்வளோ உயர்ந்த பதவியில் இல்லை. அப்போ அவர் வேறு ஏதோ ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தார், டிஜிபியாக இல்லை. நான் ஆஸ் யூஷுவல் ஐ எம் ஸ்பீக்கர். நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அவரும் உட்கார்ந்துருக்காரு. அவர் கீனோட் அட்ரஸ், நான் கீனோட் அட்ரஸ், அவர் சீஃப் கெஸ்ட் நினைக்கிறேன். அன்னைக்கு அவர் ஒரு 20 நிமிஷம் பேசினாருங்க. அதில் 8 நிமிஷம் அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, என் வாழ்க்கையில் என் மரணம் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். நல்ல ஸ்பீக்கர்ஸுங்கிறவங்க யார் தெரியுமா தமிழ் உறவுகளை? பேசிட்டு போறவங்க இல்லை, பேசிட்டு போனதுக்கு அப்புறமா உள்ளே பேசிக்கிட்டே இருக்கிறவங்க. உள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒன்று சொன்னாங்களே இதை சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி இந்த உள்ள இருந்துகிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த 8 நிமிடத்தில் அவர் பேசினதை நான் ஒரு 2 நிமிஷத்துல சொல்றேன். ஏன்னா he is not a speaker, he is officer, I am a speaker. அந்த ஆர்ட் என்கிட்ட இருக்கு. 2 நிமிஷத்துல சொல்றேன். அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் எல்லாருமே ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்க, அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க, IPS அந்த கேட்டகரியில். உங்க அப்பா ஒரு சாதாரண வேலை, நாகர்கோயில் இடம். அங்க அன்னைக்கு அவர் வேலைக்கு போயிட்டு வந்து தன்னுடைய சட்டையை மாட்டியிருக்கார். ஆண்டியில் மாட்டுவாங்க தெரியுமா அப்பாங்க எல்லாம், முதல்ல ஆண்டியில் மாட்டியிருக்கார். காலையில் எழுந்திரிச்சு சட்டை எடுத்து போடும்போது சட்டை பையில 5 ரூபாவை காணும். அவங்க மனைவி கிட்ட வந்து கேட்டிருக்காருமா, நீ எடுத்தியாமா? நான் எடுக்கல. பசங்க எல்லாருக்கிட்டே கேளுன்னு, பசங்க எல்லாருக்கிட்டே கேட்டிருக்காங்க, எடுத்தியா? எடுக்கல. யாரும் எடுக்கல. அப்பா போயிட்டார், அம்மா போயிட்டாங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு இது நடந்து. இவருக்கு போலீஸில் வேலை கிடச்சிருச்சு. ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்துட்டார். நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் எடுத்துகிட்டு ஃபுல் யூனிஃபார்மில் வரார். ஃபுல் யூனிஃபார்மில் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அப்போங்க அவங்க அம்மாவுக்கு தான் சல்யூட் பண்ணார். அவர் ரிட்டையர்மெண்ட் அந்த வீடியோ எடுத்து பாருங்க. கடைசியாக ஹீ சல்யூட் ஹிஸ் மதர். கொடுத்துட்டு நான் வந்து கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானால அவங்களோட உட்காந்து பேசுகிறேன். யூடியூப்பில் இருக்குது அந்த அந்த கான்வர்சேஷன் இருக்குது. நான் சொல்கிறது ஹிஸ்ட்ரி, சும்மா சம்பவம் ஏதோ ஒன்று காதலை கேட்டதெல்லாம் சொல்லலை. இட்ஸ் எ ஹிஸ்ட்ரி. 15 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறார். கொடுத்துட்டு அவங்க சோஃபாவில் உட்காந்துருந்தாங்களா, இவங்க கீழே உட்காந்துருக்கார். அம்மா சொல்லுப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? இன்னிலேருந்து 15 வருஷத்துக்கு முன்னால் அப்பாவுடைய சட்டப்பையில் 5 ரூபா காணலம்மா. ஆமாம், அதை நான் தான்மா எடுத்தேன். கன்ஃபெஷன். அம்மா பதில், பேரண்டிங். எனக்கு தெரியும்ப்பா. பையன், பார்த்தீங்களாம்மா? நான் எடுத்தது பார்த்தீங்களா? இல்லைப்பா. அப்போ நான் எடுத்தேன்னு எப்படிம்மா தெரியும்? நான் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது, எடுத்தியான்னு கேட்கும்போது நீ எடுக்கலைன்னு சொன்னல்லப்பா. ஆமாம், அதை நான் நம்பலப்பா. இது அவங்க சொன்னாங்க. நான் சொல்லட்டுமா என்னுடைய அப்சர்வேஷன்? தன் கணவன் சட்டை பையிலிருந்து 5 ரூபாய் பையன் எடுக்கிறான் என்பதனை கண்டு கொண்ட தாய் அந்த வினாடியிலிருந்து அந்த குழந்தை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? எவன் சட்டப்பையிலேருந்து எவன் காசு எடுத்தாலும் அவனை பிடிச்சி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கிற காவல்துறை அதிகாரியாக அந்த குழந்தையை உருவாக்கினார். தட் இஸ் கால் பேரண்டிங். இப்போ உங்க பேச்சு அது கேட்கலங்கிறதுனால நல்ல சொற்களை சொல்லுவதை தவற விட்டு விடாதீர்கள்.